இந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். பூர்வீகம் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர். ரெட்டியார் சமூகம். ம். இந்த இளைஞன் சின்ன வயசுலேருந்தே ம். உடற்பயிற்சி, ம். அ அ விளையாட்டு வீரர். அப்போ இப்போ பள்ளி கல்வி முடித்த பிறகு விளையாட்டு வீரர்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ம். தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் படிக்க வர்றார். படிக்க வந்தவர் நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே. ம். அப்போது இவர் அவரோடு படித்த நண்பர்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பேர் இப்போ நண்பர்கள். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு அப்பா, அம்மா அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ம். ம். அப்போ அப்பாவும் அவரோட தொடர்புல இல்ல. அப்போ உற்றார் உறவினர்கள், ம். நண்பர்கள் உடைய உதவியில தான் படிக்கிறார். ஆனா, படிக்கிற பொழுதே வந்து இவரு நல்ல உடல் பயிற்சி வீரர். பள்ளிக்கூடம், காலேஜ் என்ன பண்றாங்க, ஸ்பான்சருக்காக இந்த இளைஞனை இலவச கல்வி குடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப்ல. ஆமா. ம். அப்போ அதில படிக்கிறாரு. ம். ம். பாக்கெட் மணிக்கு என்ன பண்ணுவாருன்னா, அப்போ ம். பழைய மூர் மார்க்கெட் இருந்தது. அவசரமா ஊ ஊருக்கு போறவன், சரி. ரயில புடிக்கிறவன்லாம் தன்னுடைய காஸ்ட்லியான ஷூ இருக்குல்ல, ஆமா. காஸ்ட்லியான ஷூ, இந்த வாட்சு, ம். ம். இதெல்லாம் கொண்டு வந்து அடமானம் வைப்பான். இல்லைன்னா தள்ளி வித்துருவான். ரூ. 100 ரூ. 200 குடுத்தா போதும். இப்படி அந்த பவர் ஷூ, ரொம்ப காஸ்ட்லியான ஷூலாம் மோர் மார்க்கெட்ல கொண்டு வந்து 200, 300 வித்துட்டு போயிருவானுங்க. சரி. அன்னைக்கு அவனுக்கு ரயிலுக்கு காசு வேணும். ம்ஹ்ம். ஊருக்கு போற காசு வேணும். அப்போ இவர் அந்த ஷூவெல்லாம் போய் மொத்தமா வாங்கி கொண்டு வந்து அவர் ரூம்ல வச்சு, எங்க தாம்பரம் கிறிஸ்டியன் காலேஜ்ல வச்சு, தன்னோடு இந்த ஸ்போர்ட்ஸு ஆர்வமா இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல விலைக்கு வித்துருவாரு. இப்படி தான் அவரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால வராரு. ம். வந்து ஒரு ஈசிஆர் இருக்கக்கூடிய ம். ஒரு ஜிம்ல ட்ரெய்னரா இருக்கார். பயிற்சியாளர். ம். ஜிம்முக்கு வருபவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூட ஒரு பயிற்சியாளர். ம். அப்போ அந்த ஜிம் வந்து காஸ்ட்லியான ஜிம். பணக்காரர்கள். ஈசிஆர்னால பணம் படைத்தவன், ம். பதவி படைத்தவன், ம். அ அ கள்ளச்சந்தை ஆட்கள், சமூக விரோதமா பல கோடி சம்பாதிக்கிறவன் தான் அங்க பல கோடியில ஈசிஆர்ல கட்டி வச்சிருக்கான். ம். பங்களாக்கள் கட்டி வச்சிருக்கிறான். ஐஏஎஸ் அதிகாரிகள் பல பேர் சட்டவிரோதமா கட்டி வச்சிருக்கிறான். ம். ம். ஐபிஎஸ் அதிகாரிகள் கட்டி வச்சிருக்கான். அது பூராமே பாவத்தின் சம்பளம்ங்கிற மாரி தான் இருக்கு. அப்போ அங்க டெய்ஸி வர்றாங்க. யார் டெய்ஸி? ம். மார்ட்டினுடைய மகள். அந்த அம்மா வர்றாங்க பயிற்சிக்கு. பயிற்சிக்கு வருகிற பொழுது இவர் தான் பயிற்சியாளர். கட்டுமஸ்தான உடம்பு. அ அ நீங்க தம்பிள்ஸ்லேருந்து அ ம வெயிட் லிஃப்ட் வரைக்கும் சாதாரணமா தூக்கி விளையாடுவார். சரி. அ ம். அப்போ இந்த நட்பு காதல் ஆகிறது. காதல் திருமணம் ஆகிறது. திருமணமான பிறகு நீங்க மார்ட்டினுடைய மருமகன்ங்கிற அந்தஸ்து வந்துரும். ம்.